ஹலோ மக்களே, திருலக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம காவேரிக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மி கிட்ட கோபப்படுற காவேரியும் இனிமே இந்த ஃபோட்டோவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம திருலக்ஷ்மி ஃபோட்டோவை கிழிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மியும் இனி எப்படியாவது இந்த பூஜையை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மி பரிகார பூஜை பண்ணும்போது திருவோட காலை தொட்டு கும்பிடுறதுக்கு வராங்க. நம்ம திருவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அம்பிகாவுக்கிட்ட நம்ம திருவும் எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம காவேரியும் மயில் கிட்ட, என்ன மயில் நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கும் போல், நீ எதற்காக மகாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க? அவள் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுதா? இதை இப்போவே நான் வீட்டில் போய் சொன்னாதான் எப்படி இருந்தாலுமே இந்த மகாவை வீட்டை விட்டு துரத்துவாங்க. இந்த வீட்டிலேயே இருந்துட்டு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணதுக்கு அவளுக்கு எப்படிதான் மனசாட்சி வந்ததோ அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம மயிலும், அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் தான் சொல்கிறேன்ல மகாவுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, அவள் ரொம்பவே பாவமான பொண்ணு அப்படி சொல்லும்போது நம்ம காவேரியும் நம்ம மயிலுக்கு மேலே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னை தடுக்காத மயில், இப்போவே நான் வீட்டில் போய் சொல்ல போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம மயிலும், இல்லைக்கா மகா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திருவுக்கும் மகாவுக்கும் ஏற்கனவே மேரேஜ் நடந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் திரு இப்படிலாம் செய்தான் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம காவேரி கிட்ட சொல்லும்போது காவேரினால் தாங்கவே முடியலை. எல்லாத்தையுமே யோசிச்சு நம்ம காவேரியும், என்ன சொல்கிற மயில், அப்போ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ மகா இத்தனை நாளாட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு தான் இந்த வீட்டிலே இருந்துட்டு இருந்திருக்காளா அப்படி சொல்லும்போது நம்ம மயிலும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம காவேரியும் சரி மகாவை நம்ம அடுத்தது தப்பாக போச்சு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது மகாவும் எழும்புறாங்க. மகாவை பார்த்தோன்னா காவேரியும், என்ன மகா இவ்வளோ பெரிய உண்மையை இத்தனை நாளாக மறைச்சிட்டு இந்த வீட்டிலே இருக்கிறதுக்கு உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படி சொல்லும்போது நம்ம மகாவும், இல்லைக்கா உண்மை தெரிஞ்ச உடனே நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வாட்டியும் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை. நீங்கள் வேறு அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்க தானே நைட்டு நான் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்பவும் நீங்களே தடுத்து நிறுத்துறீங்க அப்படி சொல்லும்போது நம்ம காவேரிக்கு மகா செய்த ஒவ்வொரு செயலும் ஞாபகத்து வருது. ஆமாம் மகா எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ என்னால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, திரு அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால உள்ள பரிகார பூஜையை வேற நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற மகா, அது எப்படி இந்த மாதிரி செய்த? அப்போ அன்னைக்கு அம்பிகா அண்ணி சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருந்திருக்கு. திருவுக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே இது வரைக்கும் தெரியலை திரு ஒன்று மேரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம காவேரிக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கும் போது என்னோட தலையே இப்போ வெடிச்சிடும் போல இருக்கே. இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் 2 பேரும் இத்தனை நாளாக மறைச்சிருக்கீங்கல்ல அப்படி சொல்லும்போது நம்ம மயிலும் அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம காவேரிக்கு தெரிய வருது. அப்படியே மகா கிட்ட மகா நான் உன்னை அடித்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, ஆனால் இனிமே இந்த விஷயம் மட்டும் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் வரும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் பிரச்சனை தான் மகா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் திருவுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சதுன்னா காஞ்சனாக்கா எல்லாம் என்ன சொல்லுவான்னு நினச்சாலே எனக்கு பயங்கரமாக யோசனையாகவே இருந்துட்டுருக்கு. காஞ்சனாக்கா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த மேரேஜ்னால தான் இந்த குடும்பமே ஒன்று சேரப்போகுது, இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகாவும், என்னால் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராதுக்கா, இந்த பூஜை மட்டும் முடிஞ்ச அப்புறமா நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரிக்கும் இருந்தாலும் தாங்கவே முடியலை. வீட்டில் ஏற்கனவே திருவுக்கும் திவ்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு காஞ்சனாக்காவுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, இப்போ மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா அவள் எல்லாம் என்ன செய்வான்னு நினைச்சாலே பயமாக தான் இருக்குது. காவேரியும் நம்ம மகாவுக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க. மகா கிட்ட, மகா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நான் கேட்குறது தப்பு தான் எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் எனக்காக நீ சேவியா அப்படி கேட்கும்போது நம்ம மகாவும், அப்படி என்னந்தாங்க செய்யணும் சொல்லுங்க அப்படி கேட்குறாங்க. காவேரியும், நீ கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கணும், நான் சொல்கிற மாதிரியே நீ செய்துக்க, ஏற்கனவே இந்த ஃபோட்டோ இருக்கனால தான் மயிலுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அதே மாதிரி இந்த ஃபோட்டோனால தான் எனக்கும் தெரிஞ்சது, எனக்காக நீ ஒன்று செய்யணும், அந்த ஃபோட்டோவில் திரு
திரு இருக்கக்கூடியதை கிழிச்சிட்டு என்கிட்ட தந்துரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நான் இப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காத. இந்த ஃபோட்டோ இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் எங்கே யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபோட்டோ மட்டும் பார்த்து யாருக்காவது தெரிஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கேன், அப்புறமா திரு ஸ்ரீக்கு நடக்க வேண்டிய மேரேஜ் எல்லாமே நின்றுடும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம காவேரி சொன்னதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மகாவும் என்னால் இதை செய்ய முடியுமான்னு தெரியலக்கா, ஆனால் நீங்கள் சொல்கிறத நினச்சி பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. திவ்யா அக்கா ரொம்பவே நல்லவங்க, அவங்க எனக்காக நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க. ஒருபோதுமே திவ்யா அக்காவோட வாழ்க்கையில் நான் குறுக்கவே வரமாட்டேன். என்னால் திவ்யா அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. நீங்கள் சொல்கிற மாதிரியே அப்போ நீங்களே கிழிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது நம்ம காவேரிக்கும் மனசு கேட்காம இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம திருலக்ஷ்மி இருக்கக்கூடிய மேரேஜ் ஃபோட்டோவை கிழிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் காவேரி கிட்ட திருவோட ஃபோட்டோ இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம மயிலும் லக்ஷ்மி கிட்ட மகா நீ எதுக்குமே கவலைப்படாத, அக்கா இப்படி செய்துட்டாங்களேன்னு வருத்தப்படாத அப்படி சொல்லும்போது நம்ம மகாவும் சரி நான் என்ன செய்யறதுக்கு, அக்கா சொல்கிறதும் ஒரு நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்குன்னு இருந்தது அவங்களோட ஃபோட்டோ மட்டும் தான், இப்போ அதுவுமே இல்லையே, கடவுளை ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் கடவுளை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம காவேரிக்கு வருத்தமாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ என்ன செய்கிறது, குடும்பத்துக்குள்ளே இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆக போகுதுன்னு நினச்சாலே எனக்கு பயங்கரமாக பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது காவேரியோட அம்மா வசுந்தராவும் என்னாச்சு காவேரி உன்னோட முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கும் போது நம்ம காவேரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் காவேரியோட மனசில் அது ஒரு குழப்பத்தையே உண்டு பண்ணுது. சரி திருவோட ஃபோட்டோ நம்ம கையில் தான் இருக்குது, இது யார் கடலே படாதவாறு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு காவேரி அதை மறைச்சி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கவிதாவுக்கு ஒரு எண்ணமாகவே இருக்குது, இந்த மகானால தான் திரு காப்பாற்றப்பட்டிருக்கான். இந்த மகா என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. நமக்கு எப்போவுமே ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இந்த வேலைக்காரி செய்துட்ருக்கா. இத்தனை நாளாட்டு நம்ம போட்ட பிளான் எல்லாமே இவனால தான் சொதப்பலாயிருக்கு. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த மகாவை விட்டு வைக்கக்கூடாது. இவ மேலே ஏதாவது ஒரு பெரிய பழியை போட்டு வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு கவிதாவும் ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. அதே சமயத்தில் லக்ஷ்மியும் நம்ம திருவுக்காக அந்த பரிகார பூஜையை பண்ணுறாங்க. சரி இந்த நைவேத்தியமெல்லாம் வச்சாச்சு, அன்னைக்கு நேற்றைய மாதிரியே செய்திட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட உதவியை கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மியும் சரி இப்போ திரு தூங்கிட்டு தான் இருக்காங்க, அதனால் வசமாக அவங்க காலில் தொட்டு கும்பிடலான்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம திருவோட காலை தொட்டு கும்பிட்றத கவிதா கவனிச்சிடுறாங்க. கவிதா அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். கவிதாவோ நம்ம லக்ஷ்மியை பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தா யாருக்கு தெரியாமல் திருவோட ரூமுக்கு வருவேன், உன்னோட வேலை எல்லாமே கிச்சனில் தானே, எதுக்கு இப்போ இவன் காலை தொட்டு கும்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கவிதா போட்ட சத்தத்தினால திரு எழும்பிட்டாங்கன்னே சொல்லலாம். திரு மகாவை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி நம்ம கவிதா அத்தைக்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவிதா கிட்டேயும் நான் தான் மகாவை வர சொன்னேன், அவள்கிட்ட காஃபி எடுத்துகிட்டு வர சொன்னேன், அதான் வந்திருப்பா, நீங்கள் இதெல்லாம் பெருசுப்படுத்தாதுங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. இடத்துல திருவ நம்ம மகாவை பார்த்து நீ எனக்காக இப்படி பூஜை பண்ணுற எல்லா விஷயமே எனக்கு ஏற்கனவே தெரியும், ஹாஸ்பிட்டலில் அந்த குங்குமத்தை வச்சு விட்டது நீ தானே, நான் மட்டும் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்னா இந்நேரத்துக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பேன், அதுக்காக தான் நான் இத்தனை நாளாக கண்டுக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மகா பண்ணக்கூடிய பூஜையை பத்தி கூடிய சீக்கிரத்துல நம்ம அம்பியாவுக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம். நம்ம தேருவோ அம்பியாவை சமாளிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.